ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் சாட்டர்டே மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்தரா நெக்ஸ்ட் மண்டே கம்மிங் மண்டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் பட்ஜெட் நல்ல பாசிட்டிவ் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா 24,000 ஆர் 24,200 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹைலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேல வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் 23,600 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாஸ்ட் 2 வீடியோலையும் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. சாட்டர்டே அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் வந்து 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப்சைட்ல இருந்த மார்க்கெட் பாசிட்டிவான நியூஸஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாததுனால மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருந்ததை பார்க்க முடியுது. ஒரே கேண்டில் வந்து மார்க்கெட் அப்படியே ஏறின மொத்த பாயிண்ட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ், ஒரு 150 பாயிண்ட் மேலே ஏறி இருந்துச்சு. அந்த 150 பாயிண்ட் ப்ளஸ் கீழே வந்து ஒரு மைனஸ்ல ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு 300 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் சாட்டர்டேவோட ஹைல இருந்து லோ வந்து ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இதில் என்னென்ன டேக்ஸஸ்லாம் கொடுப்பாங்க, என்ன மாதிரி பெனிஃபிட்லாம் கொடுப்பாங்கன்னு முன்னாடி எதிர்பார்த்தோம்னா லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டலுக்கான டேக்ஸஸை வந்து குறைப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டியூட்டை வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவரபிள் ஆனால் டேக்ஸ் ரேட் கட்ட ஏதாச்சும் பண்ணுவாங்க பட்ஜெட்டில் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி எந்த நியூஸஸுமே ஃபேவரபிளாக இல்லை. அதே மாதிரி நெகட்டிவ் நியூஸஸும் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால மார்க்கெட் வந்து கீழே இறங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் டேக்ஸ் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருப்பாங்க ஒரு 1 லேக் 2 லேக் வந்து இண்டிவிஜுவல் டேக்ஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க, அதிகப்படுத்துவாங்க. 7 லட்சம் இருந்ததை ஒரு 9 லட்சம் வரைக்கும் மாற்றுவாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அதிகபட்சம் 10 லட்சம் வரைக்கும் வருவாங்க, அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் மீறி இண்டிவிஜுவலுக்கு வந்து அப் டு 5 லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7 லேக்ஸ்ல இருந்து 12 லேக்ஸ் வரைக்கும் ஜீரோ டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே போனதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஃபர்தரா மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கிற ஜோன்ல இருந்து மார்க்கெட் ஒரு 23,000 இங்க இருக்கிற அடுத்த ஐய வந்து மார்க் பண்ணிருக்கேன். 23,550 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் சஸ்டைன் ஆனா ஒரு அப்சைட்ல மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு மண்டே பொறுத்த வரைக்கும். இல்ல இதுக்கு கீழே திரும்பவுமே வந்து டவுன் சைட்ல இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 23,430 இந்த ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற பட்சத்துல திரும்பவுமே டவுன் சைட்ல தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ பிசிஆர்எஸ் அப்படியும் வந்து மார்க்கெட் வந்து டவுன் தான் காமிச்சிட்டு இருக்கு, ஆர் சைட் வேஸ் அந்த ஆப்ஷன்ஸ்ல தான் இருந்துட்டு இருக்கு. பட் பெருசா நம்ம டேக்ஸ் பட்ஜெட்லயுமே வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் நடக்கல நல்ல விஷயங்கள். அதனாலதான் இது மேல போகாததுக்கான ரீசனும். ஒரு வேலை நல்ல பட்ஜெட் கொடுத்துருந்தாங்க, நல்ல பட்ஜெட் தான் இது. ஸோ இண்டிவிஜுவல் டேக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, ரொம்ப அதிகமாகவே கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெருசா ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் கூட இல்லாததுதான் பெரிய இம்பாக்டா இருக்கு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எஃப்ஐ வந்து கண்டினியூவா திரும்பவுமே செல் பண்ண போறாங்களா, அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்த டேக்ஸ்ல எந்த இதுவுமே சேஞ்சஸுமே கொண்டு வரல, பழசு அப்படியே தான் இருக்கு. இப்போ திரும்ப செல் பண்ண போறாங்களா இல்லை பை பண்ண போறாங்களா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்படி இதுக்கப்புறம் புல்லிஷா இருக்குமா பேரிஷா இருக்குமா அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்கள்ல. தேங்க்யூ எவ்ரிவன்.